ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஒரு 10 சூப்பரான மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு த ஷோ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் CBI 5 த பிரெயின். 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. கே மது டைரக்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டி இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே வருது. அந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சேதுராம ஐயர் அப்படின்ற சிபிஐ ஆஃபீஸர் வராரு. வந்து இந்த கொலையெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. இது இந்த சீரீஸோட 5th பார்ட். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 4 பார்ட் வந்திருக்கு. அது 4மே தமிழ் டப்பிங்கில் இல்லை. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தையும் பார்க்கலாம். இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. IMDb 5.6. நெக்ஸ்ட் படம் த டீச்சர் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. விவேக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அமலா பால் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிடி டீச்சராக ஹீரோயின் இருக்காங்க. அவங்களோட லைஃப் நார்மலாக போயிட்டே இருக்குது. திடீர்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிவெஞ்ச் எப்படி எடுக்கிறாங்க, அதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் த்ரில்லாகவும் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாகவுமே இருக்கும் இந்த படம். இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. IMDb 6.5. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் கலா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. ரோஹித் VS அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னென்னா, டொவினோ தாமஸ் ரொம்ப ஊதாரித்தனமாக அவங்க அப்பாவோட காசில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்போது அவங்க வீட்டில் யாருமே இல்லாத போது அந்த வீட்டுக்கு ஒரு 4 பேர் வேலை செய்ய வராங்க. அதில் ஒருத்தன் இவரை கொல்லணும்னு நினைக்கிறான். எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆக்ஷனாகவும் த்ரில்லாகவும் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி வைலண்ட்டான ரிவெஞ்ச் ஆக்ஷன் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப வைலன்ஸ், ரத்தம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. IMDb 6.7. நெக்ஸ்ட் படம் கிறிஸ்டோஃபர் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. மம்முட்டி, வினய் ராய் இதில் நடிச்சிருக்காங்க. B. உன்னிகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்டோஃபர்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டு வராரு. நிறைய கிரைமை தடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு டைமுக்கு மேலே அவரே மற்றவங்க எல்லாரும் பழி வாங்கணும், கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு. அதை கண்டுபிடிக்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அவங்க தான் அமலா பால். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப த்ரில்லாகவே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாகவே இருக்கும். இந்த படம் பிரைமில் இருக்குது. IMDb 5.9. நெக்ஸ்ட் படம் ஜான் லூத்தர் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. அபிஜித் ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயசூர்யா அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கேஸ் ஹீரோக்கு வருது. அந்த கேஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு காதில் அடிபட்டு அவருக்கு காது கேட்காம போயிருது. அதுக்கப்புறம் அவர் அந்த காது கேட்காததை வச்சு அந்த கிரிமினல்ஸ் எப்படி பிடிச்சாரு, யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப த்ரில்லாகவே சொல்லியிருப்பாங்க. மலையாளம் த்ரில்லரில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் டீசெண்டாகவுமே இருந்துச்சு. இந்த படம் ஆஹா தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDb 6.9. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் ஃபாரன்சிக் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. அகில் பால், அனாஸ் கான் 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸ், மம்தா மோகன்தாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, தொடர்ந்து சின்ன பொண்ணுங்க காணாம போயிட்டே வராங்க. இதை யார் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு சைக்கோ கொலையாளி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவன் தான் பண்ணியிருக்கானான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நிறையாவே இருக்கும். இந்த படத்தை இன்டர்வல்லையும் கிளைமேக்ஸ்லையும் வேற லெவலில் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதில் ஹீரோ ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸராக வருவார். அவரோட ஃபாரன்சிக் நாலேஜை வச்சு எப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கிராக் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்லேயே தமிழில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.8. நெக்ஸ்ட் படம் அப்ரஹாம் ஹோஸ்லர் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. மிதுன் மேனுவல் தாமஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயராம், அனஸ்வரா ராஜன் இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெயராம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்து அவர் கொஞ்சம் மென்டலாகவே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் கேஸ். தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே வருது. அந்த சீரியல் கில்லர் யார், எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு கண்டுபிடிக்க போறாரு. போகும்போது பல ட்விஸ்ட்டுகள் அவருக்கு காத்திருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே காத்திருக்கு. இந்த படத்தில் அந்த கொலையாளியே நடிச்சிருக்கவரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய ஹீரோ தான் இல்லை நடிச்சிருக்காரு. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்கு. IMDb 6.5. நெக்ஸ்ட் படம் இரட்டா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ரோஹித் MG கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜோர்ஜ் ஜார்ஜ் இதில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போறாரு. அவரோட ட்வின் பிரதரான இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் எதனால் இறந்தார், யார் கொலை பண்ணா, என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கேஸை அவரே எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போக 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 கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. உங்களுக்கு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். வொர்த் டு வாட்ச் தான். இந்த படத்தில் ஒரு விஷயம் நம்ம மகாராஜான்னு தமிழ் படத்தோட கொஞ்சம் ரிசம்பிள் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க. IMDb 7.7. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் பிரம்மயுகம்
2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ராகுல் சதாசிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டி, அர்ஜுன் அசோகன் இதில் நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு நாட்டுப்புற பாடகர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அடிமையாக இருக்க ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும்னு தப்பிக்கிறாரு. தப்பிச்சு போகும்போது வழி மாறி வேற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு லைஃப்பில் வேற என்னென்னமோ நடந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப த்ரில்லாகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட மேக்கிங்கும் வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்டான மூவி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோ பேர்ன் த்ரில்லர். இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றதுனால. இந்த படம் சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7.9. லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஜன கன மன 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. டிஜோ ஜோஸ் ஆண்டனி இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிருத்விராஜ், சுராஜ் வெஞ்சரமூடு அண்ட் சுராஜ் வெஞ்சரமூடு, மம்தா மோகன்தாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இறந்து போகிறாங்க. ஏன் இறந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் கொலையாளி அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு கேஸ் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போலீஸ் மேலேயே கேஸ் திரும்புது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத விதமாக அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறையவே இருக்கும். படத்தில் நிறைய சீன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாகவே கோர்ட் சீன்ஸாக தான் இருக்கும். அண்ட் டைலாக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு கோர்ட் ட்ராமா இல்லை ஒரு த்ரில்லர் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல ஜனா 2022 அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 8.3. இந்த 10 படங்களும் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க. இல்ல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.